எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, இல்லற இன்பத்தை பெருக்கக்கூடிய மூலிகையோட ரகசியங்கள பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இன்னைக்கு நெறைய ஆண்களுடைய பிரச்சனைகள், ஒரு 40 வயசுக்கு மேல போய்ட்டாலே உடம்புல ஸ்டெமினா இல்ல, சத்துக்கள் இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது எப்படிலாம் ஓடி உழைச்சேன் தெரியுமா? நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? இதுக்கு முன்னால நான் தாம்பத்திய வாழ்க்கையில அப்படி சிறந்து விளங்குனேன் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு முடியலையே! வயசாயிட்டுது. 40 வயசு, 50 வயசு ஆயிட்டுது. உடம்புல நோய்கள் பெருகிருச்சு. எனக்கு இரவுல படுத்தா தூக்கம் வரல. அதிகமா மன உளைச்சல் காணப்படுது. மனைவி பக்கம் என்னால நெருங்கவே முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எளிமையான மூலிகைகள் நெறைய குடுத்துருக்காங்க. அதுல ஒரு சிலவற்றை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரியும் அமுக்குரா கிழங்கு. இந்த அமுக்குரா கிழங்கு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நரம்புகளுக்கு ஊட்டத்த குடுக்கும். இத முறைப்படி சுத்தி செய்து, இப்போ 100 கிராம் அமுக்குரா கிழங்கு சுத்தி பண்ணி பால்ல அவிச்சு எடுத்திருக்கீங்கன்னா, அது கூட பார்த்தீங்கன்னா 10 கிராம் சுக்கு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் திப்பிலி, அதேபோல 10 கிராம் நெல்லிக்காய், 10 கிராம் கடுக்காய், 10 கிராம் தாண்டிக்காய். இது போக ஏலக்காய், கிராம்பு, ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கு. இதெல்லாம் எடுத்து பவுடர் பண்ணி, இது கூட பால்ல பனங்கற்கண்டு கலந்து பருகி வந்தோம்னா, உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா கிடைக்கும். நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நரம்புகள் நல்லா பலப்படும். அதேபோல பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உலர் திராட்சை, முந்திரி, பேரிச்சம்பழம். இது நம்ம எடுத்து வரும்பொழுது, இயற்கையாகவே நம்ம உடம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கும். விந்துவ உற்பத்தி பண்ணும். நல்லா ஸ்டெமினா நல்லா கிடைக்கும். அதேபோல கீரைகள்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு பசலிக்கீரை, தூதுவளை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை. இதெல்லாம் அவ்வப்போது உணவுல எடுத்து வந்தோம்னா, நம்ம உடம்புல கபம் சேர்றத ஃபுல்லா நல்லா வெளியேத்தும். உடல் வெப்பத்த குறைக்கும். அதேபோல பூக்கள், முருங்கைப்பூ, செம்பருத்தி பூ. முருங்கைப்பூ மட்டுமே அபரிதமா வேலை செய்யக்கூடியது. முருங்கைப்பூவ பார்த்தீங்கன்னா, தினமும் ரசம் வச்சு சாப்பிடலாம். பொரியல் பண்ணி சாப்பிடலாம். பவுடர் பண்ணி நிழல்ல காய போட்டு பவுடர் பண்ணி, தேன் அல்லது நெய்யில கலந்து சாப்பிடலாம். பாலோட பனங்கற்கண்டு கலந்து இந்த முருங்கைப்பூ சூரணத்த சாப்பிட்டு வந்தாலும் அபரிதமான பலன்கள் உண்டாகும். செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா, நல்ல ரத்த ஓட்டத்த விருத்தி பண்ணும். இத நீங்க பவுடர் பண்ணி, உள்ள உள்ள மகரந்தத்த மட்டும் எடுத்துட்டு, பவுடர் பண்ணி, அந்த பவுடர நீங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊரில் தாமரை மூலிகை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெறைய பேர் பார்த்திருப்பீங்க, நெறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. அதாவது குறைந்த வயதில சுய இன்பம் பண்ணி, ஆண்குறி பார்த்தீங்கன்னா, பெனிஸ் பார்த்தீங்கன்னா, குரோத் இல்லாம இந்த அளவுக்கு இருக்கவங்களுக்கு, அவனோட வளர்ச்சிய அதிகப்படுத்துறதுக்கு, இத நிழல்ல காய போட்டு, பவுடர் பண்ணி, இது பவுடர் பண்ணும்போது நல்லாருக்கும். லைட்டா பால்ல லைட்டா மெழுகு மாரி வரும். இது கூட பனங்கற்கண்டு கலந்து, காலையில, மாலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னா, 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, அந்த பெனிஸோட தளர்ச்சி சரியாயிரும். மாஸ்டர்பேஷன் பண்ணனால ஏற்பட்ட தளர்ச்சிகள் சரியாயிரும். நல்ல ரத்த ஓட்டம் உண்டாகும். நல்ல எரெக்ஷன்ஸ் கிடைக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பயன்படுத்தி பார்த்தும் சொல்றாங்க.
இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு ஆண்மை எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. ஆண்மையோ, நரம்பு தளர்ச்சியோ, விரைப்புத்தன்மை குறைபாடோ, எரிச்சல்மை குறைபாடோ எதுவுமே வராதுங்க. இந்த வகையில நெறைய பேர் பயன்படுத்தி பார்த்து, அவங்களோட அனுபவங்கள ஃபுல்லாமே நெறைய பேருக்கு நற்பலன்கள வழங்கியிருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பார்த்து, உங்களோட அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.